நகரம், ஆளுகை செய்ய வேண்டிய நகரம், அது மதில்கள் இல்லாம, ஆளுகை தன்மை இல்லாம சிறையிருப்புல இருக்குது. அல்லது இன்னொரு விதத்துல போனா இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. இடிஞ்சு போய் கிடக்குது. எல்லாமே எரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. ஆகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கனால வேதனைகளும் கஷ்டங்களும் வந்துட்டு வந்துட்டு போகுது. பிரச்சனைகள் வந்துட்டு வந்து போகுது. ஏன் எனக்கு பாஸ்டர் பிரச்சனை வந்துட்டே இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றேனே, அடிக்கடி சத்துரு வந்துட்டு போறானே, அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு போகுதே. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி. உன் வாழ்க்கையில அலங்கம் கட்டப்படவில்லை. என்ன கட்டப்படவில்லை? அலங்கம். எருசலேமின் அலங்கம், ஒரு சுற்று சுவர் கட்டப்படவில்லை. ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைதான், அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் உன்னை சுற்றிலும் உன் அலங்கம் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த நெகேமியாவுக்கு ஒரு பாரம் வந்ததான். ஓ, என் ஜனத்துக்கு என்ன இல்ல? அலங்கம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இந்த அலங்கம் இல்லாதனால, அப்ப அது அந்த அலங்கத்தை இன்னொரு விதத்தில் சொன்னா, உள்ளான மனுஷன்ல பலன் இல்லை. உள்ளான மனுஷன் என்ன இல்லை? பலன் இல்லை. பலன் இல்லாதனாலதான் இந்த ஜனத்துக்கு அடிக்கடி என்ன வருது? கஷ்டம் வந்துட்டு போகுது. இன்னைக்கு கூட அநேக நேரத்துல சொல்லுவாங்க, விசுவாசிகள் சொல்லலாம், ஏன் எனக்கு அடிக்கடி கஷ்டம் வருது பாஸ்டர்? கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கிறேன், அப்ப திரும்ப கஷ்டம் வருது. ஒரே ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்றாரு. உன் வாழ்க்கை நீ ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். கர்த்தருடைய ஆலயத்தை கண்டுபிடிச்சாச்சு. கர்த்தர் தான் தெய்வம்னு அறிஞ்சாச்சு. கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களை சுத்தியில் ஒரு பாதுகாப்பு கட்டடம் கட்டப்பட வேண்டும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையா பலப்பட வேண்டும். ஆமே. இந்த ஏரியால நீ வீக்கா இருக்கனாலதான் உன்னால ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கூட என்ன பண்ண முடியல, தாங்க முடியவில்லை. ஒரு சின்ன சாதாரண அந்த ரோட்ல போறவன்லாம் அந்த சிட்டிக்குள்ள வந்து என்ன பண்ணிடுறான்? பிரச்சனை உண்டாக்குறான். ரோட்ல வரவன் போறவன்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஓ, ஏதோ சும்மா சாதாரணவங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்றாங்க? என்னைய போராட்டம் பண்ண வர்றாங்க, என்னோட எதிர்த்து நிக்க வர்றாங்க. பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் சொல்ற இன்னைக்கு, ஹல்லேலூயா, அலங்கத்தை கட்டு. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, அலங்கத்தை கட்டுவோம். ஆமென். எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. அதுக்காகவே உபவாச ஜெபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உபவாச ஜெபமானது உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு அரணிப்பான பட்டணமாக நீங்க கட்டப்பட வேண்டும். ஓ, இந்த நெகேமியா உபவாசித்து சில நாளாய் அழுகிறார். எதற்காக அழுகிறார்? என் ஜனத்துக்கு பலன் இல்லாம இருக்குது, என் ஜனம் பாதுகாப்பு இல்லாம இருக்குது, என் ஜனத்துடைய அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது, சுற்றுச்சுவர் இல்லையே. ஆமே. எல்லாம் எரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. ஆகவே நான் எழுந்து போய் என் ஜனத்துடைய அலங்கத்தை கட்டணும்.